சமீபத்தில் நீட் எக்ஸாம்ல நடந்த ஸ்கேமால பாதிக்கப்பட்ட நீட் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியா முழுவதும் என்டிஏவை எதிர்த்து குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. குஜராத்ல மட்டும் ஊழ வேலை நீட்ல பண்றதுக்கு 2.5 கோடி ரூபாய் கிட்ட கைமாறல் நடந்திருக்கு. ஏன்னா அவங்க என்டிஏ நீட்ல இவ்வளவு வேலை பண்ணிருக்காங்களே, வருஷம் இதத்தை பண்றாங்களான்னு இங்கிட்டு திரும்பி பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடி போன செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா நெட் எக்ஸாம் நடந்துச்சு. அதாவது யூஜிசி நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் எதுக்கெல்லாம் உதவும் அப்படின்னு பார்த்தோம்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆகிறதுக்கு, JRF அதாவது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப், அதுக்கப்புறம் PhD பண்றதுக்கு இது ஒரு என்ட்ரன்ஸ் ஆகவும் உதவும். அகில இந்திய லெவல்ல நடக்கிற இந்த எக்ஸாமும் யார் நடத்துறா அப்படின்னு பார்த்தோம்னா அதே என்டிஏ தான். இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. சரி, இங்கெல்லாம் பெருசா சீண்டி இருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயும் பெருசா கை வச்சிருக்காங்க. இந்த நெட் தேர்வுலையும் பெரிய முறைகேடு நடந்திருக்கிறதா CBI வெளியிட்டு இருக்காங்க. அந்த முறைகேடு நடந்ததுனால அந்த எக்ஸாமையே கேன்சல் பண்ணிட்டாங்க, ரீ எக்ஸாம் வைக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா முழுவதும் இந்த எக்ஸாம் எழுதினவங்க செம்ம வெக்ஸாகி உட்கார்ந்திருக்காங்க. ஏன்னா அவங்கள என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இதனால மணி வேஸ்ட், டைம் வேஸ்ட், மறுபடியும் இந்த எக்ஸாம் எழுதணும், கொஸ்டின் எப்படி வருமோ என்ன வருமோன்னு தெரியாது, எரிச்சலா வருது ப்ரோ, இதுல வேற கேன்சல் வேற பண்ணிட்டு இருக்காங்க, ஃபியூச்சர் நினைச்சாலே பயமா இருக்கு அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. ரொம்ப காலமா அப்படித்தான் உள்ள வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இப்பதான் தெரிய வரும். ஏன்டா படிக்கிறவங்க வைத்திருச்சல கொட்டிக்கிறீங்க.